அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என் பையன் லஞ்சு வந்து நான் செஞ்சுக்கிறேன், மட்டன் பிரியாணி செஞ்சுக்கிறேன். மட்டன் பீஸ் நான் எப்பவுமே பெருசாக போட்டு தான் செய்வேன், அப்போ தான் நல்லாயிருக்கும்ன்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து முட்டை வேக வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு ஊறுகாய், பச்சடி, அப்பளம், மாம்பழம். ஏன் அப்பளம் மாம்பழம்னா, அவன் மட்டன் பிரியாணிக்கு வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த அப்பளம். இந்த அப்பளத்தை வந்து வறுத்துட்டு அதை தூள் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் தூள் பண்ணி கொடுத்துது. அந்த தூள் பண்ணிவிட்டு கொடுத்தோம்னா அந்த பிரியாணி மேலே அவன் அப்படியே தூவிட்டு சாப்பிடுவான், நல்லாயிருக்கும். எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து முட்டை இருக்கணும், அதனால் முட்டை வேக வச்சுருக்கிறேன். எனக்கு பூண்டு ஊறுகாய், வெங்காயம். இது ஒரு பிரியாணி செஞ்சால் பச்சடி செய்வாங்க, ஆனால் எனக்கு பச்சடியில் வெங்காயம் இதேமாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து இந்த பிரியாணிக்கு அப்பளம் மட்டும் இல்லை, பூண்டு ஊறுகாவையும் இது சப்பாத்தி பூரி இதுவையும் வச்சு நீங்கள் வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாலும் நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசித்து பார்க்கணும். நம்ம முட்டையை பச்சடியை வச்சு சாப்பிடாம டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு நாள் பிரியாணிக்கு அப்பளம், அப்புறம் பூண்டு ஊறுகாய், சப்பாத்தி இதெல்லாம் அப்படியே ரோல் சப்பாத்தியில் பிரியாணி ரோல் பண்ணி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து இது என் பையனுக்கு பிரியாணி, அப்பளம், பூண்டு ஊறுகாய், மாம்பழம் இது சாப்பாடாக கொடுத்துருக்கேன். நீங்களும் ஒரு வாட்டி பிரியாணி கூட இந்த அப்பளத்தையும் ஊறுகாவையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம். பாருங்கள், அழகாக வச்சுருக்கேன். மாம்பழம் கட் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாக ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ, நன்றி.